Hi friends, hi bonus time team. நம்ம வந்து சண்டே லைவ் போட்டிருந்தோம். அதுல நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, क्वेश्चन கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு நாங்க ரிப்ளை பண்ண முடியாம போயிடுச்சு. ஒரு சிலது ரிப்ளை பண்ணோம். ஏன்னாக்கா 1Kக்கு மேல நிறைய பேர் வந்துட்டாங்க. கமெண்ட்ஸ்லயே ஏகப்பட்டது வந்துச்சு. நிறைய பேருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அதுக்காக ஒரு நம்ம வீடியோவாவே போட்டுடலாம், ஃபுல் வீடியோவா போட்டுடலான்ட்டு முடிவு பண்ணிட்டு நம்ம வந்து இந்த வீடியோவே போட்டுக்கோம். அதே மாதிரி நாங்க இனிமேட்டு ரெகுலரா இந்த மாதிரி ஃபுல் வீடியோ விடலான்ட்டு இருக்கோம். எங்களுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ எப்படி ஷார்ட்ஸ் வந்து டெய்லி ஈவினிங் வந்து 5 o'clock நாங்க ரெகுலரா விட்டுருவோம். தினைக்கும் போடுவோம், தினைக்கும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபுல் வீடியோவும் நாங்க டெய்லி போடலாம் இருக்கோம். நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, அது பதில் சொல்லலாம் தான் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து எங்க 3 பேர் என்னன்னு கேட்டிருந்தீங்க. என் பேர் என்ன கேட்டீங்க? எங்க பாப்பா, இது எங்க அக்கா பொண்ணு பாப்பா. ஓகேங்களா? என் பேர் வந்து சனா, என் பொண்ணு பேர் ரோஷினி, எல்லாருக்குமே தெரியும். இது எங்க அக்கா பொண்ணு நிகேதா, இவளையும் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இப்போ. ஓகேங்களா? என்ன ரிலேஷன்ஷிப் கேட்டிருந்தீங்க. என் பேர் நிகேதா, இவங்களுடைய அக்கா பொண்ணு. ஆமா, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டீங்க. நாங்க வந்து திருச்சி மண்ணச்சநல்லூர், அதுல வந்து செல்லம் ஃபேன்சின்னு ஒரு ஷாப் வச்சிருக்கோம். அந்த ஷாப்ல இருந்து தான் நிறைய வீடியோஸ் நாங்க போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கா திருச்சி வந்தீங்கன்னா எங்க ஷாப்க்கு கன்ஃபார்ம் வாங்க. ஆமா. அப்புறம் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க? என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க? எங்க ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டீங்க, நாங்க எங்க இருக்கோம்னு கேட்டீங்க. அதே மாதிரி நாங்க என்ன படிக்கிறோம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆமா, எங்க பாப்பா வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்க மண்ணச்சநல்லூர். நீ சொல்லுமா, உன்னை பத்தி உன் வாழ்க்கை எல்லாரும் சொல்லு கொஞ்சம். நான் வந்து இப்ப ஸ்கூலே முடிச்சுட்டேன். இப்ப நான் காலேஜ் சேர்ந்துட்டேன். கவுன்சிலிங் மூலியமா தான் நான் போனேன். என்னோட 12th மார்க் என்னன்னா 510 வாங்கியிருந்தேன். 10th வந்து 423, 11th வந்து 486 வாங்கியிருந்தேன். அதுல ஒரு அதிசயம் நடந்திருக்கு கவுன்சிலிங்ல, அது என்னன்னு பாப்பா சொல்லுமா. நான் வந்து கவுன்சிலிங் வந்து 7 கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து 6 to 12 வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதால 7.5ங்கிற ஒண்ணு வந்து எனக்கு இருந்தது. அதுல வந்து எனக்கு ஒரு திருச்சியிலே ஒரு லீடிங்கான காலேஜ் வந்து எனக்கு 7.5 மூலமா நினைச்சு கூட பாக்கல. ஆனா அந்த காலேஜ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே எங்க பாப்பாக்கு கிடைச்சிச்சு, அதுதான் ரொம்ப ஹாப்பி. அது மட்டும் இல்லாம எப்படி 2 இதுலயும் கிடைச்சிச்சுல உனக்கு? ஆமா, ஜெனரல் ஒண்ணு வரும், 7.5 இருந்து ஒண்ணு வரும். ஜெனரல்லயும் அதே காலேஜ் அதே கோர்ஸ் தான் கிடைச்சிச்சு, 7.5லயே அதே கோர்ஸ் தான் கிடைச்சிச்சு. அதனால நம்ம என்ன பண்ணோம், 7.5 ஃப்ரீ, ₹1 கூட செலவே கிடையாது. 4 years பாப்பா ஃப்ரீயாவே படிக்கலாம். அது இல்லாம பஸ் இது கூட பாப்பாக்கு ஃப்ரீ தான். புக் ஃபீஸ் மட்டும் தான் கேட்பாங்க, அது மட்டும் தான். அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்களாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் சரி, பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சாலும் சரி. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் காலேஜ் எல்லாம் போனாக்கா. ஏன்னா உங்களுக்கு ₹1 கூட செலவு கிடையாது. உங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நீங்களும் நல்லா படிக்கலாம். அதனால நிறைய மார்க்ஸ் வாங்குங்க. நிறைய மார்க்ஸ் வாங்கிட்டு நல்ல ஒரு காலேஜ்ல போய் சேருங்க. ஆமா, எங்க பாப்பா இப்ப இன்ஜினியரிங் சேர்ந்துட்டா, அடுத்து இன்ஜினியரிங். என்ன கோர்ஸ் எடுத்தேன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ், AIDSங்கிற ஒரு கோர்ஸ் எடுத்தேன். ஆமா, ஓகே. வேற என்ன கேள்வி? நிறைய கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்க. அது இல்லாம நிறைய வந்து அந்த லைவ் அன்னைக்கு வந்து நிறைய ஒரு 2 மெசேஜ் படிப்போம். ஆனா ஒரு 200-300 மெசேஜ் ஃபாஸ்டா போயிட்டே இருக்கும். அதனாலதான் நாங்க பதில் சொல்ல முடியல. சில பேர் நினைப்பாங்க, என்ன இவங்க நம்ம கேள்வி கேட்டோம் பதில் சொல்லலையே அப்படின்னு நினைச்சது கூட சில பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து நாங்க வேணும்னே கிடையாது, நாங்க ரெகுலர் மெசேஜ் பண்ணிட்டே தான் இருக்கோம். அதே மாதிரி நாங்க சண்டே 4 o'clock ஈவினிங் 4 to 5 வந்து லைவ் போடுவோம். அந்த லைவ்ல நீங்க அட்டென்ட் பண்ணிட்டு என்னென்ன கேள்வி கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். இப்பவே ஏதாச்சும் கேள்வி கேட்கணும் அப்படின்னா நம்ம வீடியோல கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதுக்கான இது வந்து அடுத்த வீடியோல நாங்க சொல்றோம். அதே மாதிரி எங்களுக்கு இப்ப ஷார்ட்ஸ்க்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நாங்க ஃபுல் வீடியோ போடுவோம், விலாக் எல்லாம் போடணும்னு இருக்கோம். அதுக்கும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. நீங்க சப்போர்ட் பண்ணுங்க குட்டீஸ். அதே மாதிரி ரெகுலர் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஹோம்ஒர்க்கும் பண்ணுங்க. ஹோம்ஒர்க் முடிச்சிட்டு ஃப்ரீயா இருக்க டயத்துல எங்களோட பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்கணும், கமெண்ட் பண்ணணும்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Bye.